சிப்போட்லே போல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு டோஃபோவோட தண்ணியை ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு அது இந்த மாதிரி உதுத்து போட்டு வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் சிப்போட்லே பெப்பரை வந்துட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து கோக்கமல்லி பண்ணோம். இதுக்கு வந்து அவக்காடோ அதை வந்து நல்லா மசிச்சுட்டு இது கூட லெமன் ஜூஸ், ஆனியன், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அது சில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே வந்து நம்ம ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு ரைஸை நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு மற்றதெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக பாப்பா வந்து க்ரீம் சீஸ் வச்சு சாப்பிடுவா. அவளுக்கு அது வந்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த க்ரீம் சீஸ் வச்சே சாப்பிட்லாம். ஒரு சில பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.